முதற்றே உலகு இன்னும் ஒரு குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குட் ஈவினிங் கேடா ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸை ரீச் பண்ண போகின்றோம் உங்களோட அனிவர்சரியை. ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் 2 இயர்ஸ் வந்திருக்க முடியாது. ஸோ நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு தரும் சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றிகள். இன்று மே மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. டொரண்டோ நேரம் தற்போது 9:04 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இதைத் தொடர்ந்து இன்றைய குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற விடயங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது டாப் ஆஃப் தி இயர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது வடக்கு ஒன்டாரியோ பிரச்சனைகள் குறித்து ஒன்டாரியோ அரசியல் கட்சி தலைவர்கள் விவாதம். இதை பற்றி மேலதிகமாக பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வளம். கனேடிய வள பகுதியில் பார்க்க இருப்பது யுக்ரைன் பயணம் குறித்து பிரதமர் ட்ரூடோ இன்று பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்கள் பற்றி மேலதிகமாக பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் கால்நிலை, நாணய மாற்று வீதம் என்னும் பல செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். முதலாவதாக டாப் தியர் செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கு நார்த் பேயில் ஒரு டிபேட் நடைபெற்றது. இந்த டிபேட்டில் 4 மெயின் பார்ட்டி லீடர்ஸும் பங்கு பெற்றிருந்தார்கள். இதில் இதை பற்றி இந்த விவாதம் நடைபெற்றது என்று பார்த்தோம் என்றால், நார்த் பேயில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் பற்றி, இஷ்யூஸ் பற்றி இதில் டிபேட்டில் விவாதம் பண்ணியிருந்தவர்கள். எஸ்பெஷலி எதை பற்றி என்று பார்த்தோம் என்றால், முனிசிபல் ஃபண்டிங், ஹவுசிங் அஃபோர்டபிலிட்டி, ஜாப்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் ரெண்டல்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி இந்த டிபேட் இடம்பெற்றிருந்தது. இதில் ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் லீடர் டக் ஃபோர்ட் ஆர்கியூ பண்ணியிருந்தார் சில விடயங்கள். அதாவது ஃபண்டிங்கை பற்றி, இந்த ஏரியாவுக்கு ஃபண்டிங் இல்லை. ஸோ இதற்கு இவர் சொல்லியிருக்கின்றார், நார்த் பே இந்த கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு முதலாவதாக எக்கானமியை ஸ்டிமுலேட் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த ரீஜன்ஸில் இருக்கின்ற பாப்புலேஷனையும் மக்கள் தொகையையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டும், அதிகரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இதை பற்றி இந்த விவாதத்தில் NDP லீடர் ஆண்ட்ரியா ஹார்வர்த் குறிப்பிட்ட விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால், இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்ற நார்த் பேயை பொறுத்த வரைக்கும் இங்கே பாப்புலேஷன் சைஸ் குறைவாக இருக்கின்றது. இதனால தான் அவர்களுக்கு வருகின்ற முனிசிபல் ஃபண்டிங்ஸ் குறைவாக இருக்கின்றது. ஆனால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணுவது ஒரு முடிவல்ல என்று தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் இப்போது ஹவுசிங் ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவாக இருப்பதால். அண்ட் லிபரல் பார்ட்டி லீடர் ஸ்டீவன் டல்டுக்கா இதை பற்றி குறிப்பிடும் போது, நார்த் பேயில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளை பற்றி குறிப்பிடும் போது இவர் சொல்லியிருக்கின்றார், 5% ஆஃப் மைனிங் டேக்ஸை இந்த முனிசிபாலிட்டிஸுக்கு கொடுப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதே மாதிரி க்ரீன் பார்ட்டி லீடர் குறிப்பிட்ட விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால், இவர் சொல்லியிருக்கின்றார், எல்லா முனிசிபாலிட்டிஸுக்கும் அவர்களுடைய பாப்புலேஷன் சைஸை பொறுத்து தான் ஃபண்டிங்ஸ் கொடுக்கப்படும். இவர் சொல்லியிருக்கின்றார், டொரண்டோக்கு எவ்வளவு பவர் இருக்கின்றதோ, எவ்வளவு ரெவென்யூ ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆன பவர் இருக்கின்றதோ அதை எல்லா முனிசிபாலிட்டிஸுக்கும், எல்லா இடங்களுக்கும் சிமிலராக கொடுக்க போவதாக தெரிவித்திருக்கின்றார். அண்ட் இதற்கு பிறகு, இந்த டிபேட்டுக்கு பிறகு செய்தியாளர்கள் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது இந்த 4 பார்ட்டி லீடர்ஸுக்கு.
அதன் போது இந்த மூன்று party leaders, Liberal Party leader, Green Party leader and NDP party leader வந்து இந்த விவாதத்துக்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தார்கள். ஆனால் ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் லீடர் டக் ஃபோர்ட் வந்து இதில் வந்து பங்கு பெற்றவில்லை. இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாகவே இருந்தது. முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது லிபரல் லீடர் வந்து இந்த விவாதத்தின் போது செய்தியாளர்களின் சந்திப்பின் போது செய்தியாளர் கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கின்ற அதை இப்போது பார்க்கலாம். We will deliver within 2 years. I will just point out, despite, again, the bravado and the big words and the spin, Doug Ford has been Premier for 4 years. There's no rail service that's being reestablished in the north. There's no road to the Ring of Fire that's even started construction. Every single highway project, I think, except perhaps one, every single one of them, from 69 to 1117 to others, is already under construction in part or almost completed. Which party started the construction, fought for those dollars? Liberals. So I know that Doug Ford and Ms. Horvath want to be a little bit selective about history. I'm not looking backwards. The new Ontario Liberal team is looking forwards about how we can build up Northern Ontario. Sorry, there's one question coming here. Transportation Minister, though. Why did you not address it when you were Transportation Minister? Well, again, I'm running to be Premier now, not a senior cabinet minister. So the new Ontario Liberal team, we have a new plan. We are moving forward and we've made the commitment. It's in our plan and it's a costed commitment. Unlike the commitments that we've seen so far from the NDP, our plan is fully costed. We haven't seen their numbers now 15 days after they released their platform. But was it not on your radar back then? It was on our radar and we were having ongoing conversations as a government, but I'm running to be Premier this time around and that is a fundamental difference versus where we were several years ago. So do you see the trains being more financially feasible than your predecessors did, or are you just more willing to pay for the subsidy for the service? Look, I'm more willing to say that it's important for the quality of life, for healthcare, for post-secondary access, to make sure that people living in Northern Ontario have access to rail service. And I think you will all know by now that I do believe in supporting and funding transit. That's one of the reasons that we've made a commitment to deliver buck a ride province-wide, including $1 fares on current Northland bus service, as an example. I think it's arrogant. I think it's disrespectful. I think the easiest thing in the world for leaders to do is to stand at a podium and to read the words someone else has written for them, whether it's off a screen or off a script. What's hard about leadership, especially the leadership you need from a premier, is showing up, rolling up your sleeves, doing the hard work, having the capacity to do the job or grow into the job. And we've now seen for 4 straight years, Doug Ford doesn't have that capacity. And I think his performance today and his decision to leave before speaking with all of you really helps to emphasize that he just is the wrong person for this job, in particular at this time. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். NKS Drapery and Blinds. உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். NKS Drapery and Blinds. தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள். கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:12 p.m. and Toronto weather 18 degrees Celsius உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். லிபரல் லீடர் ஸ்டீவன் டெல்டூக்காக்கு செய்தியாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இவர் கொடுத்திருந்த பதிலைத்தான் பார்த்திருந்தோம்.
இவருக்கு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது 2018ஆம் ஆண்டுக்கு முன் நீங்கள் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மினிஸ்டராக இருந்தீர்கள். ஸோ அப்போது நீங்கள் ஹைவேஸ் போன்ற விடயங்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தீர்கள் என்ற மாதிரியான கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது லிபரல் லீடர் ஸ்டீவன் டல்டூகா வந்து இப்போது கரண்டாக இருக்கின்ற பிரீமியர் டக் ஃபோர்டையும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லீடரான பிரீமியர் டக் ஃபோர்டை வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார். எதற்காக என்று பார்த்தோம் என்றால் யூஸ்வலாக வந்து செய்தியாளரின் சந்திப்பின் போதோ இல்லாட்டி மீடியாஸை மீட் பண்ணும் போதோ லீடர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவர்களுடைய ஸ்பீச்சை வந்து டெலிவர் பண்ணுவார்கள். ஆனால் பிரீமியர் டக் ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன்லேருந்து வாசிக்கிறது மாதிரி தான் செய்கிறவர். ஸோ இதை வந்து லிபரல் லீடர் ஸ்டீவன் டல்டூகா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார். அண்ட் ஒரு பார்ட்டி லீடராக இருப்பதற்கு தகுதிகள் இல்லை என்றும் இதில் வந்து இந்த செய்தியாளரின் சந்திப்பின் போது குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது NDP லீடர் ஆண்ட்ரியா ஹார்வர்த் வந்து இன்று இந்த செய்தியாளரின் சந்திப்பின் போது கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கின்றார். அதை பார்க்கலாம். way. We will be out with it very, very shortly. And I want to let people know we're taking the time necessary to do the hard work to make sure that people can be confident in what we are putting forward as our costed platform. All of our big items, when we announce them, things like the dental care and mental health with your OHIP card and not your credit card, pieces like that we costed as we went. But we are taking the time to do it right. Andrea, now the Liberals have their costed platform Sure. with the Greens in a couple days. Can you give us a timeline for when we're going to see your costing? Well, it'll be very shortly. I was hoping it could be done already, but there are some things that we want to take some time to look at. I can tell you we're not going to rely on federal funds. We're not going to make up dollars that don't exist in Ontario. But our plan is going to be really focused on making sure that middle income and low income families do not see any tax increases. People are having a hard time affording everyday life in this province, so there will be a tax freeze on middle and lower income families, but we also know there are some pretty big corporations that made windfall profits during the pandemic, and we're going to ask them to pay a little bit more so that we can make sure that healthcare has the investment it needs, mental health care, things like dental, things like pharmacare. Those are things that matter to people, and it will help them to afford life. Go to a dentist without having any benefits and you're paying thousands potentially of dollars out of your pocket. Family of four, $1,200 a year. If your child needs braces, forget it. So these are things that will really help with folks in their cost of everyday life. Andrea, the pandemic really exposed maybe all of Canada, but Ontario as well, in regards to healthcare and how insufficient it was and how beds in ICUs were proportionally less in this country than other G7 countries. And Ontario is part of this country. What can you afford to provide Ontarians the care they deserve? We can't afford not to. I think COVID showed us that. There was so much tragedy, so much loss. There was a healthcare workforce that wasn't provided with the PPE that they deserved or the infection prevention and control measures that should have been in place. A big part of the problem is that the hospitals were understaffed, as long-term care was understaffed. Those systems were falling apart with the previous Liberal government. And then Doug Ford came into office and made more cuts. We cannot continue to cut our healthcare system and expect it to be there for us. And I know it's a service that people want to see that's robust and available to them when they need it. So we will be making the investments in healthcare, and we'll be recruiting and retaining and returning healthcare professionals that Doug Ford has chased out of their profession with his low-wage policies like Bill 124 and his disrespect for the work that they do. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca.
நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:18 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். NDP லீடர் ஆண்ட்ரியா ஹார்வர்த் குறிப்பிட்ட விடயங்களைத்தான் பார்த்திருந்தோம். இவர் குறிப்பாக சொன்ன விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால் மிடில் அண்ட் லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ஸில் வந்து டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டினோம் என்று சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பிக் கார்பரேஷன்ஸ் ஹெல்த்கேர் போன்ற விடயங்களுக்கு ஃபண்டிங் தேவைப்படும். ஸோ அதற்காக பிக் கார்பரேஷன்ஸில் தான் அவர்களுடைய டேக்ஸை தான் இன்க்ரீஸ் பண்ண போவதாக, இன்கம் டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போவதாக தெரிவித்திருந்தார். அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கிரீன் பார்ட்டி லீடர் வந்து இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் போது பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை பார்க்கலாம். Well, I believe the Ontario Greens have been leading on the policy issues that really matter to people. We put out our housing affordability strategy a year ago. One media outlet called it a masterclass plan in delivering the solutions Ontarians need. I believe the NDP's updated their housing plan 3 times now to catch up with us. Mr. Del Duca has said, yeah, the Greens have the best housing plan in his convention speech last fall. And I think you're seeing that right now. And I really want to highlight this issue right now because this is such an important conversation. We have to end legislative poverty in this province. We're leading on housing, we're leading on climate, we're leading on a number of issues, and we're now leading on addressing poverty in this province. So people with disabilities will not be forced into legislative poverty, and I challenge all the leaders to match us. Mike, I can ask questions. I asked the other 2 leaders the same question. Ring of Fire was not discussed today. Does the Green Party have any interest in developing it to the extent that, say, maybe not the extent the Conservatives want to develop it, but do you see that going against the grain of what the Greens stand for? You know, I actually announced our Northern platform this morning and talked specifically about the Ring of Fire. And in my comments, I did talk about mineral to mining, manufacturing, supply chain for electric vehicles, battery storage in the province. Ontario Greens support developing the critical and rare earth minerals we have in Northern Ontario to generate prosperity for Northerners. I will say it needs to be done in partnership with Indigenous communities with free, informed, and prior consent. Revenue sharing with both Indigenous communities and municipalities, and we need to ensure that we have best sustainable mining practices like those that David Robinson, our candidate in Sudbury, has been a global leader in championing. I believe Ontario can show the way in being a global leader in sustainable mining practices, Indigenous relations in developing those mines, and mining the critical minerals we need for the new climate economy. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் RA ஹரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் RA ஹரிஹரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ்.
Welcome back. Toronto நேரம் தற்போது 9:22 p.m. and இப்போது டொரண்டோவில் weather 18 degrees Celsius ஆக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். Green Party leader மைக் ஷர்னர் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களைத்தான் பார்த்திருந்தோம். இவர் சொல்லியிருந்தார் அவருடைய பார்ட்டியின் பாலிசிஸ் ஆன் ஹவுசிங் மற்றது கிளைமேட் வந்து லீடிங்காக இருக்கின்றது என்று சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் நார்த் பேயில் வந்து பாவர்டியையும் அட்ரஸ் பண்ணுவதாகவும் Green Party லீடர் வந்து இன்று செய்தியாளரின் சந்திப்பின் போது பகிர்ந்திருக்கின்றார். அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய வளம். இன்றைய கனேடிய வள பகுதியில் பார்க்க இருப்பது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து வீக்கெண்ட்ஸ் யுக்ரைனுக்கு போயிருந்தார். அங்கு போரால் பாதிக்கப்பட்டிருந்த யுக்ரைனோட கேபிட்டல் சிட்டியான கீவை வந்து போய் பார்த்திருந்தார். இவருடன் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் மற்றும் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மெலனி ஜோலி வந்து ஒன்றாக சென்றிருந்தார்கள். அண்ட் இதில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ யுக்ரைனில் வந்து மேக் பண்ணியிருக்கின்றார். அதாவது கனேடியன் எம்பசி வந்து யுக்ரைனில் வந்து திருப்பி ஓப்பன் பண்ண போகின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ட் இந்த ரீஓப்பனிங்கை மார்க் பண்ணுவதற்காக கனேடியன் ஃப்ளாக் வந்து அங்கே ரைஸ் பண்ணப்பட்டது. ஸோ இந்த ரைசிங் செரமனியும் வந்து இங்கே நடைபெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அங்கே யுக்ரைனை விசிட் பண்ணிட்டு கனடாவுக்கு வந்ததுக்கு பிறகு செய்தியாளருடன் சந்தித்த போது இவர் பகிர்ந்து கொண்டிருந்த சில விடயங்களை பார்க்கலாம். How many staff members are there? And for Ukrainians who are seeking assistance trying to come to Canada, is that actually a place they can go to get real concrete help on the ground? It is extremely important that once again Canada establishes its diplomatic presence in Ukraine. That's why it was so important to raise the flag, to have the ambassador back working out of the embassy. But the reality is most of our services, consular services and others, will continue to be done by other embassies around the world in support of Ukraine. We look forward to getting the Ukrainian embassy back up to speed to full services. But for now, it's really more about just having that presence on the ground, and we will scale up. So is that symbolic? You just got back from Ukraine. You were touring in Irpin. I believe you might have been in Bucha as well. What can you tell Canadians? What did you see when you were touring those communities that have been hit so hard by the Russians? What I saw was communities that defended themselves against being outnumbered 8-1. The local militia, the local police officers and firefighters who joined the local militia were able to prevent Russia's attack, not just on Irpin, but on Kiev behind them. The fact that they were able to stop the Russians in their tracks there was a good and big thing. The reality is there is going to still be a lot of work demining those apartments and those communities before Ukrainians can return to their homes. This war has caused devastation, and that's all on Vladimir Putin. கடினமாக உழைக்கும் மக்களுக்காக, ஆதரவை தேடும் முதியோருக்காக, நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போராடும் குடும்பங்களுக்காக. I'm ready to defeat Doug Ford, fix what's broken, and get to work for you. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். Welcome back. Toronto நேரம் தற்போது 9:27 p.m. Toronto weather 18 degrees Celsius and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ்.
பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோ பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களைத்தான் பார்த்திருந்தோம். அவர் வீக்கெண்ட்ஸில் வந்து அன்அனௌன்ஸ்ட் விசிட் பண்ணியிருந்தார் யுக்ரைனை. அண்ட் இதில் வந்து அவர் எதிர்கொண்டிருந்த சம்பவங்கள் பற்றியெல்லாம் செய்தியாளருடன் பகிர்ந்திருந்தார். அண்ட் இதில் வந்து குறிப்பாக சொல்லப்பட்ட விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால், கனேடியன் எம்பசி வந்து யுக்ரைனில் மீண்டும் திருப்பி ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்ததாக குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது ஒரு சர்வே எடுத்திருக்கின்றார்கள். த டயர் அண்ட் ரப்பரி அசோசியேஷன் வந்து ஆஃப் கனடா ஒரு சர்வே எடுத்திருக்கின்றார்கள். இதை பற்றி என்று பார்த்தோம் என்றால் சம்மர் ரோட் ட்ரிப்ஸை பற்றி எடுத்திருக்கின்றார்கள். ஸோ இந்த சர்வேயில் வந்து கண்டறியப்பட்டிருக்கின்ற சில விடயங்கள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். த டயர் அண்ட் ரப்பரி அசோசியேஷன் ஆஃப் கனடா வந்து இந்த அடுத்த சர்வேயில் வந்து கண்டறியப்பட்டிருக்கின்றது. 66% ஆஃப் டிரைவர்ஸ் வந்து அவர்களுடைய சம்மர் ரோட் ட்ரிப்ஸ் பிளான்ஸை வந்து கேன்சல் பண்ண போகின்றார்கள். ஏனென்று பார்த்தோம் என்றால் கேஸ் ப்ரைஸஸ் வந்து அதிகரித்து கொண்டே வருகின்றது. இப்போது பார்த்தோம் என்றால் ஆல்மோஸ்ட் $2 கிட்ட வந்துட்டுது கேஸ் ப்ரைஸ். அண்ட் சில ப்ராவின்சஸில் வந்து $2.20 கிட்ட வந்து இப்போது கேஸ் ப்ரைஸஸ் வந்து போகின்றது. இதன் காரணமாக கனேடியன்ஸ் வந்து அவர்களுடைய சம்மர் ரோட் ட்ரிப்ஸை வந்து கேன்சல் பண்ணுகின்றார்கள். அண்ட் குறிப்பாக ஒரு சர்வே எடுத்திருக்கின்றார்கள். 18 வயதிலிருந்து 24 வயதுக்கு உட்பட்ட டிரைவர்ஸ், யங் டிரைவர்ஸ் வந்து இந்த சர்வேயில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கின்றார்கள். 75% ஆஃப் யங் டிரைவர்ஸ் வந்து அவர்களுடைய சம்மர் ரோட் ட்ரிப்ஸை வந்து கேன்சல் பண்ண போகின்றார்கள். எகேன் ஏனென்று பார்த்தோம் என்றால் இன்க்ரீஸிங் கேஸ் ப்ரைஸஸ், அதனால் கேன்சல் பண்ண போகின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அண்ட் இன்னும் ஒரு விடயம் ஒன்டாரியோவில் இருக்கின்றது. அதாவது ஸ்டேகேஷன் டேக்ஸ் கட் என்ற ஒரு விடயம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருந்தது சில மாதங்களுக்கு முன்பு. ஸோ இது வந்து ஒன்டாரியோக்கு நீங்கள் உங்களுடைய வெக்கேஷன் நீங்கள் வந்து எங்கேயாவது போய் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, வெக்கேஷன் எடுத்துக்கொள்ள போகின்றீர்கள் என்றால் நீங்கள் ஸ்டேகேஷன் டேக்ஸ் கிரெடிட்டுக்கு வந்து குவாலிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும். இது எவ்வாறு ஒர்க் பண்ணும் என்று பார்த்தோம் என்றால் ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு $1,000 டேக்ஸ் கிரெடிட் வந்து கிடைக்கும். அண்ட் ஃபேமிலியாக பொறுத்த வரைக்கும் $2,000 டேக்ஸ் கிரெடிட் கிடைக்கும். அண்ட் நீங்கள் வந்து அவங்களுடைய டேக்ஸை வந்து நெக்ஸ்ட் இயர் செய்யும் போது ரிட்டர்னாக இண்டிவிஜுவலாக இருந்தால் $200, ஃபேமிலியாக இருந்தால் $400 கிடைக்கும். அண்ட் இது வந்து இந்த வெக்கேஷன் வந்து ஃபேமிலியாக போகிறதுக்கு போன்ற விடயங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். பிஸ்னஸ் போன்ற ட்ராவல்ஸுக்கு, ஒன்டாரியோக்குள்ள பிஸ்னஸ் போன்ற ட்ராவல்ஸுக்கு வந்து இந்த டேக்ஸ் கிரெடிட் ப்ரோக்ராம் வந்து அப்ளை பண்ணப்படாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கரன்சி தான். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நாணய மாற்று வீதம் 298 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. அத்துடன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60-50 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் எவ்வாறு நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கை 298 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.73 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.76 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.62 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். அத்துடன் சம்மர் டைமில் வந்து ஃபேமிலிஸ் யூஸ்வலாக வந்து ரெனோவேஷனில் வந்து என்கேஜ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வீடுகளை ரெனோவேட் பண்ண விரும்பினால் NKS Drapery and Blinds அவர்கள் வந்து சம்மர் சேல் இப்போது நடைபெற்று வருகின்றது. ஸோ உங்களுக்கு தேவையான கஸ்டம் மேட் பிளைண்ட்ஸ், ஷேட்ஸ் போன்ற விடயங்களை வந்து இங்கு நீங்கள் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது செய்தி ஒன்று தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ கோவிட் டைம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விடயங்கள்
படுத்தப்பட்டிருந்தது. இதில் வந்து குறிப்பாக ஒரு விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால் சர்ஜரிக்கல் பேக்லாக் வந்து கோவிட்டால் வந்து ரிசல்ட் பண்ணியிருக்கின்றது. அண்ட் டேரா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கின்றார்கள். ஆல்மோஸ்ட் 600,000 சர்ஜரிஸ் வந்து கோவிட்டுக்கு பிறகு பெர்ஃபார்ம் பண்ணப்படவில்லை. தேவை ஆட்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. என்று பார்த்தோம் என்றால் ஹாஸ்பிட்டல் கெப்பாசிட்டி வந்து கோவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து ட்ரீட் பண்ணுவதற்கே அந்த கெப்பாசிட்டி வந்து போதாமல் இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இந்த சர்ஜரிஸ் வந்து அவர்களால் ஹாஸ்பிட்டல் கெப்பாசிட்டியால் வந்து ஹாஸ்பிட்டல்ஸால் வந்து எதிர்கொள்ள முடியாமல் இருந்தது. அண்ட் இந்த பேக்லாக்ஸை வந்து இப்போது எதிர்கொள்வதற்காக ஃபெடரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்றார்கள் $2 million வந்து ப்ராவின்சஸுக்கு கொடுப்பதாக. அண்ட் இந்த $2 million எதற்காக என்று பார்த்தோம் என்றால் கோவிட் டைம்ஸால் சர்ஜரிஸ் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தவர்கள் பேக்லாக்ஸாக இருக்கின்ற சர்ஜரிஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவதற்காக இந்த $2 million வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து உதவும் என்றும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது நாங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கலையரங்கம் தான். கலையரங்க பகுதிக்கு தான் போக இருக்கின்றோம். ஸோ இன்றைய கலையரங்க பகுதியில் பார்க்க இருப்பது ஒரு கீபோர்ட் வாசிப்பது ஒன்று தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ இதை வாசித்தவர் ரஜினிசன். ஸோ அண்ட் பார்க்கலாம்.
உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:39 PM and Torontoவின் weather 18 degrees Celsius ஆக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் IP Gold and Silver House. இதைத் தொடர்ந்து நாங்கள் இப்போது கலையரங்க பகுதியை பார்த்திருந்தோம். இதில் ரஜினிசன் ஜெய்சிராசன் கீபோர்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்திருந்தோம். இந்த பெர்ஃபார்மன்ஸை, இந்த வீடியோவை நீங்கள் மீண்டும் பார்க்க விரும்பினால் லேர்ன் ஃப்ரம் ராஜ் என்ற யூடியூப்பில் சென்று சர்ச் பண்ணுவதன் மூலமாக இந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் மீண்டும் பார்த்து மகிழலாம். அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாளை நிலவும் காலநிலை. பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியோடு பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப். வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:41 PM and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் IP Gold and Silver House. இப்போது ஸ்டான்லி கப் பிளே ஆஃப்ஸ் நடைபெற்று வருகின்றது. இதில் 2 டீம்ஸ் கம்பீட் பண்ணுகின்றார்கள். முதலாவது டாம்பா பே லைட்னிங் அண்ட் டொரண்டோ மேப்பிள் லீவ்ஸ். அண்ட் மொத்தமாக பார்த்தோம் என்றால் இதில் 7 கேம்ஸ் நடைபெறும். அண்ட் இப்போது 5வது கேமில் இருக்கின்றார்கள். அண்ட் 2-2 ஆக இருக்கின்றது ப்ரீவியஸ் கேம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டான்லி கப் பிளே ஆஃப்ஸை பொறுத்த வரைக்கும் இது குறிப்பிடத்தக்க விடயம். அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். வாசிப்பவர் துஷந்தி குணவட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா.
வணக்கம். இன்று மே மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் goodevningcanada.com தேசியமிஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோ மாகாணத்தின் 4 பிரதான அரசியல் கட்சி தலைவர்களின் முதலாவது தேர்தல் விவாதம் இன்று நடைபெற்றுள்ளது. நோர்த்பேயில் நடைபெற்ற இந்த விவாதத்தில் வடக்கு ஒன்டாரியோவை பாதிக்கும் பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வேலைகள், வீட்டு விலைகள், சுகாதார பராமரிப்பு, உள்கட்டமைப்பு ஆகிய விடயங்கள் குறித்து கட்சி தலைவர்கள் விவாதித்துள்ளனர். அடுத்த கட்சி தலைவர்கள் விவாதம் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. விக்டோரியா தினத்துக்குள் கனடா முழுவதும் எரிபொருளின் விலை மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நாடளாவிய ரீதியில் 1 லிட்டர் எரிபொருளின் விலை $2.18 வரை விற்பனையானது. இந்த நிலையில் விக்டோரியா தின நீண்ட வார இறுதிக்குள் எரிபொருளின் விலை லீட்டருக்கு சராசரியாக 10 முதல் 15% வரை உயரக்கூடும் என எதிர்வு கூறப்படுகிறது. ஒன்டாரியோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை லீட்டருக்கு $2.10 வரை விற்பனையாகும் என எதிர்வு கூறப்படுகிறது. வான்கூவரில் எரிபொருளின் விலை லீட்டருக்கு $2.29 முதல் $2.35 வரையும், மான்ட்ரியலில் எரிபொருளின் விலை லீட்டருக்கு $2.15 முதல் $2.20 வரையும் விற்பனையாகலாம் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கனடாவுக்கான ரஷ்ய தூதுவர் கனேடியர்களுக்கு தவறான தகவல்களை பரப்பி வருவதாக வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் அவரை நாட்டை விட்டு வெளியேற்றும் திட்டம் எதுவும் இல்லை எனவும் ஜோலி கூறியுள்ளார். கனேடிய அரசாங்கத்துக்கும் ரஷ்ய தூதுவருக்கும் இடையே அதிகரித்து வரும் கருத்து வேறுபாடு குறித்து அமைச்சர் ஜோலி விவரித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதியின் போர் குறித்த தவறான பிரச்சாரத்தை கனடாவுக்கான ரஷ்ய தூதுவர் வெளியிடுவதாக ஜோலி மேலும் கூறியிருக்கின்றார். கனடா தனது சொந்த கண்ட பாதுகாப்பில் உறுதியான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்திருக்கின்றார். இன்று நடைபெற்ற பாதுகாப்பு நிபுணர்களின் மாநாட்டில் உரையாற்றிய பொழுது அவர் இதனை கூறியிருக்கின்றார். இந்த புதிய உலகில் கனடாவின் புவியியல் நிலை முன்னர் வழங்கிய அதே பாதுகாப்பை இனி வழங்காது எனவும் ஆனந்த் கூறியிருக்கின்றார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை வேட்பாளர்களுக்கு எதிரான முதலாவது அதிகாரப்பூர்வ தலைமைத்துவ விவாதம் நாளை நடைபெறவுள்ளது. எட்மண்டனில் நடைபெறவுள்ள இந்த விவாதத்தில் 6 கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை வேட்பாளர்கள் பங்கேற்க உள்ளார்கள். இந்த விவாதம் ஆங்கில மொழியில் நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்தும் 2 வாரங்களில் பிரெஞ்சு மொழியில் ஒரு விவாதம் நடைபெறவுள்ளது. நாடளாவிய ரீதியில் கோவிட் தொற்றின் காரணமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 40,000-ஐ அண்மிக்கிறது. இதுவரை 39,854 பேர் தொற்றின் காரணமாக மரணமடைந்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதேவேளை நாடளாவிய ரீதியில் 86%க்கும் அதிகமானவர்கள் இதுவரை தடுப்பூசி பெற்றிருக்கின்றார்கள். மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கேனடா. குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். பேஸ்பால் கேமும் இடம்பெற்று வருகின்றது. இதில் டொரண்டோ ப்ளூ ஜெய்ஸ் மற்றும் நியூயார்க் யாங்கீஸ் கம்பீட் பண்ணி வருகின்றார்கள். இப்போது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் 3-3 இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இவ்வளவு நேரமாக எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் நாளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.